நல்லா ஓகே உண்மையா அதெல்லாம் சூப்பராக சூப்பராக ஓட்டலாம் அப்போ எதுக்கு ஓட மாட்டேன் வலிக்குதுல்ல பரவாயில்ல வலிக்காமல் இப்படி பண்ணணும் வலிக்காமல் எப்படி பண்ண முடியும் வலிக்காமல் இருக்க ஒரு ஊசி போட்டா வானம் ஏ நல்லா தாண்டா ஓக்குறேன் உன் குண்டிலேருந்து பீக்கெல்லாம் பிரிங்கி வந்துச்சு கண்டு கொண்ட சொன்னா ரத்த ரத்தமாக ஓடுற மாதிரி பீ போலன்னு ஒழுங்குச்சு உன்ட்ட நான் சொன்னேன்னா எடுத்து போட்டு பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன் அப்போ நான் எவ்வளோ முன்னாடி உன்னை ஓக்கணும் எனக்கு உனக்கு தண்ணி வந்துருச்சுன்னா நீ அப்படியே அடிப்படுத்துட்டியா எனக்கு தண்ணியே வரல நான் என்ன பண்ணுறது நீயே சொல்லு உனக்கு தண்ணி வந்துருச்சு நீ அப்படியே ரிலாக்ஸ் ஆகிட்ட எனக்கு தண்ணி வரல நான் என்ன பண்ணலாம் என்ன பண்ணனா ட்ரெஸ்ஸு மாட்டிக்கின்னு கம்பெனிக்கு கிளம்பணும் லைட்டாக ஒரு ரொம்ப எல்லாம் முடியல லைட்டாக திரும்ப ஐயோ முடியாது எதுக்கு வலிக்கும் வலிக்கிற அளவுக்கு கூட பண்ணு ஐயோ வலிக்குது வலிக்குதா எதுக்கு சரி ஓலை வாங்குறது இவ்வளோ ஒரு சுகம் தெரியுமா உனக்கு இப்போ ஓலை எப்படிலாம் ஓப்பனம்ன்றத உனக்கு பாடம் எடுத்தனா இல்லையா நல்லா இருந்துச்சா கேட்கும் போது அதேமாரி பார்த்தா எப்படி இருக்கும் நல்லா தான் இருக்கும் லைட்டாக ஒரு நிமிஷம் ட்ரை பண்ணிட்டேன் நீ ஆப்போசிட்டில் இருக்கிறவங்கள நிலைமையும் புரிஞ்சுக்கணும் உன் நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு தான் உனக்கு கெஞ்சிறேன் கொஞ்சிறேன் இப்போ நீ இப்போ ஐட்டமாக இருக்கேன்னு வச்சுக்கோ ஏன்னா தூக்கி போட்டு சங்கில் நங்கு குத்திட்டு ஓடி போயிடலாம் நீ ஐட்டம் கிடையாது என் பொண்டாட்டியுமே உனக்கு கொஞ்சிக்கிட்டு இருக்கேன் புரியுதா உன் பொண்டாட்டியுமே நல்லா முத்தம் கொடுத்து நிப்புல சப்பி கூதியில் கூப்பிட்டு சாட்டி ஓட்டி க்ளீன் பண்ணிட்டு வர்றது தண்ணி விட்டு அலசிட்டு தண்ணி ஊற்றி அலசி போடுங்க எதை அலசி அலசி ரொம்ப வேலைச்சு இங்கே போதுங்களா அவ்வளோதானே போதுங்களா அவ்வளோதானே அடிக்கலாமா அடிக்கணுமா திரும்ப ஐயோ போதும் இருக்குதா காண்ட கிளியரடா காண்ட தண்ணி வரல அதுக்கு திரும்ப ஐயோ தண்ணி வர வரைக்கும் லைட்டாக ஒரு 2 போட்டு போட்டு தண்ணி வச்சு பார்க்கும்போது துள்ளிக்குள்ளே விரல போகாமல் இருந்துச்சு நான் பார்த்தேன் சரி வேணாமாண்டு இப்போ இப்படி பண்ணிட்டீங்க யோசிச்சேன் ஃபஸ்ட்டு அப்புறம் என் பையன் வந்து அவனுக்கு இருந்து எங்களுக்கு எக்ஸ்பெக்டேஷன் கட் பண்ணுறதுக்கு வரல பக்குவாங்கலாம் வந்திருக்காங்க புரிஞ்சுக்கிட்டேன் உள்ளே வரும்போதே நான் அவனை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பக்குவாங்க தான் வந்திருக்கேன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கு அடுத்து தான் சரி பண்ணலாம் மடங்கன்னு இல்லையா சரி பையன் வெறியாக இருக்கான் வெளியே காட்டக்கூடாது அதான் காட்டிட்டு இவனை பண்ண முடியும் பொறுமையாக தானே பண்ணீங்க ஆமாம் பொறுமையாக தான் பண்ணேன் இதெல்லாம் வரைக்கும் இவ்வளோ பொறுமையாக அவனும் பண்ணிக்கிட்டு ஐயோ நம்பிட்டேன் சத்தியமாடா இதெல்லாம் கூட போயிருக்காது எடுத்தவொடனே உங்களை நாட்டம் சுற்றிடுவேன் ஆனால் உனக்கு எவ்வளோ ட்ரை பண்ண தெரியுமா போட்டு சொல்லிட்டேன் கிட்ட அதுவும் நான் ஸ்பீடு கொடுக்கவே இல்லை தெரியுமா இப்போ ஓகே நீங்கள் பண்ண வரைக்கும் பிரச்சனை இல்லை அடுத்த 4 நாள் 5 நாள் நல்லா இருக்கும் கடன் இருக்கும் நான் தான் கஷ்டப்படணும் பாத்ரூம் போகும்போதெல்லாம் நான் தான் கஷ்டப்படணும் கஷ்டங்களோட அது சந்தோஷமா அது ஒரு இதுடா நீங்கள் வேற ரத்தம்லாம் வரும் 4 நாளைக்கு சீரியஸாக தான் சொல்கிறேன் சீரியஸாக தான் நானும் சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு பையனுக்கு தானே பண்ணேன்னா அவர் அது நான் சொன்னோன்னா அது ஓகே மச்சான் ரிலாக்ஸ் வச்சான் அதெல்லாம் ஒன்றும் ஆகாது டாக்டர் வந்து நம்ம வந்து ஹேர் பண்ண ஆரம்பிச்சோம் நம்ம ஃப்ரெண்டு அதோட ஹேர் பண்ண ஆரம்பிச்சோம் அவன் என்ன பண்ணான்னா மச்சான் இந்த மாதிரி சரி ஓகே இப்போ வந்து வேறு இது இல்லை உனக்கு ப்ளீடிங் இருக்குது ஓகே அப்புறம் இது ரத்தம் வருது வலிக்கு தான் நான் லைட்டாக வருது நான் அப்படியா சரி நான் உப்பு தண்ணி உப்பையும் சுடு தண்ணியும் கலந்து சூடாக அந்த உப்பு அந்த குண்டியோட இது இருக்குல்ல அதில் மட்டும் வைய மச்சான் அது வலி நின்றோம் புண்ணு ஆறிடும் லூஸ் மோஷன் போகிற மாதிரி சாப்பாடு சாப்பிடு அப்படின்னு இந்த லூஸ் மோஷன்னா சிக்கன் சாப்பிடுவியா ஆமாம் சிக்கன் சாப்பிட்டா சிக்கன் எடுத்துக்கோ சிக்கன் லூஸ் மோஷன் போட்டுக்கும் அந்த மாதிரி லூஸ் மோஷன் போடக்கூடிய சாப்பாடெலாம் சாப்பிடு தண்ணி வைக்க அதிகமாக குடி 2 நாளைக்கு லூஸ் மோஷன் போச்சுன்னா ரத்தமே வராது டைட்டாக போகிற மாதிரி சாம்பார் சாப்பிடாத பருப்பு சாம்பார் சாப்பிடாத இதெல்லாம் சாப்பிட்டா ரொம்ப டைட்டாக போகும் ஆட்டுக்கறி சாப்பிடாது ஆட்டுக்கறி ரொம்ப டைட்டாக இருக்கும் அதெல்லாம் போட்டால் டைட்டாக வரும்போது கிளியாக ரொம்ப ரத்தம் வரும் அதனால் இந்த லூஸ் மோஷன் போகிற மாதிரி சாப்பிட்டீங்கன்னா 2 நாளாக அது செட் ஆகிடுங்களா அப்படின்னா சரிங்களா ரெகுலராக அப்படி நாளைக்கு சொன்னால் என்ன தீர்மானம் என்னடா சொல்கிறேன் மச்சான் நீங்கள் ரத்தம் 2 வருஷம் லூஸ் மோஷன் சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டு தேடி வாங்கலாமா ஏன் அதிகமாக தரக்கு வரணும் ஆரையா நான் புண்டாமனே அதெல்லாம் இல்லைடா இல்லை அப்புறம் தான் கடைசி சொன்னேன் மச்சான் அது நான் இல்லை ஒரு பையன் பண்ணேன் தெரியாமல் நீ பண்ணாதான் கிழிச்சிருக்கூடா நான்
அடித்தேன். அவனும் ஆசைப்பட்டான், அடிக்க வச்சான். இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி இந்த மெடிசன்லாம் எழுதி கொடுத்தான். மெடிசன் இந்த மாதிரி மெடிக்கலில் வாங்கி கொடுத்துட்டு இவனுக்கும் அந்த இதெல்லாம் ட்ரீட் பண்ணி என்னெல்லாம் பண்ணி சொல்லி கொடுத்தேன். 2 நாளாக சரியாயிடுச்சு. 3ஆவது நாள் வரவா போட்டான். இந்த ராசாமி உன்னை பார்த்த இடத்துல எனக்கு பதறிடுச்சு. நீங்கள் ப்ரிப்பேர் ஆகி நீங்கள் இப்போ தான் வயசுக்கு வந்துருக்கு, இன்னும் வயசு இருக்குது, அப்போ பார்த்துக்கிறேன்ட்டு. இப்போயும் கூப்பிட்டா ஐயோ ப்ரோ நீங்களா வேண்டாம் ப்ரோ ஏன்டா இல்லை ப்ரோ வாங்கியிருக்கேன் ப்ரோ சின்ன சின்ன பிரச்சனையாக பண்ணியிருக்கேன் ப்ரோ இவ்வளோ பெரிய பிரச்சனை உனக்கப்புறம் யாருமே பண்ண பயமாக இருக்குது ப்ரோன்னுவான். இப்போ உனக்கு எப்படி இருந்துச்சு? ஐயோ பண்ணும்போது எவ்வளோ அழகாக இருக்குது. ஏடா செம்ம வலி. ஏய் வலி எப்படா வரும்? ஆனால் வலியை சுகமாக இருந்துச்சு. வலியும் சுகமும் கலந்தா மாதிரி இருந்துச்சு. அப்படியா? இப்போ எவ்வளோ 50% இருக்கா 70% இருக்கா? எல்லாம் சரி பாதியாக இருந்துச்சு. சரி பாதியாக இருந்துச்சா? அப்போ எப்படி 100% சுகத்தோடு பண்ணணும்னா அதெல்லாம் முடியவே முடியாது. அதெல்லாம் முடியாது. வலி இல்லாமல் எப்படி பண்ணுவீங்க சொல்லு? நான் சொல்கிறேன் சொல்லுங்க. வலி இல்லாமல் நீங்கள் எப்படி பண்ணுவீங்க? இல்லைடா அது வந்து என் மேலே உள்ள ஆசைன்னா தான் உங்களுக்கு வலி இல்லாமல் பண்ண முடியும். சரியா? ஒருத்தன் மேலே ஆசைப்பட்ட எவ்வளோ ஆசை இருந்தாலும் வலி வேறு டிபார்ட்மெண்ட்டு தானே. இல்லை இல்லை வலிக்கு நான் இப்போ யார்ட்டையாவது நீ படி கீழே ஏதாவது பண்ணு. ஆனால் 100% சுகம். அப்படி பண்ணுறதுக்கு ஏதாவது ஆப்ஷன் இருந்தால் சொல்லு, நான் அதை வச்சு ட்ரை பண்ணுறேன். நெக்ஸ்ட் டைம் பண்ணலாம்ல? சரி சரி. எனக்காண்டி 1 கிலோமீட்டர் நடந்து வருவியா? சரியா? பார்க்குறேன். பார்க்குறியா? நீ பார்த்தேன் நான் வைப்பேன். என்னது? நீ பார்க்குறேன்னா நீ நடந்து வர்றதுக்கு பார்க்குறேன்னா நம்மளுக்கு போட்டு வைப்பேன். அடுத்த வாட்டி பார்த்துக்கலாம். அது அடுத்த வாட்டி கட்டில் எடுத்து வச்சிருவேன். போட்டு நல்லா நீ முணங்குறியா நான் முணங்குறான்னு பார்ப்போம். ஏடா இந்த வாட்டி என் கண்ணில் தண்ணி தான் வரல. வாங்க. என் துணியில் தண்ணியே வரலையாடா? அதுக்கு நான் என்ன பண்ணுறது? அதுக்கு இதுக்கு சரியாக போயிடுச்சு. வாங்க. என் கண்ணில் தண்ணி வரல, உனக்கு அங்கே தண்ணி வரல, முடிஞ்சிச்சு. நீ இப்போ அதுக்குன்னு அடுத்த வாட்டி வந்து அழ வச்சுட்டு போறவா? அதெல்லாம் இல்லை, தப்பே அதெல்லாம் பண்ண மாட்டேன். எப்பயுமே இப்படி தான் இருப்பேன். சரியா? இப்போ இன்னொரு விஷயம் தெரியுமா? இப்போ நீ ஃபன் பண்ணணும். அந்த ஃபன் பண்ணணும்னா எனக்கு தண்ணி வந்தால் பண்ண முடிஞ்சா, உனக்கு தண்ணி வந்தால் பண்ண முடிஞ்சா 2 பேருக்கும் வரணும். 2 பேருக்கும் வரணும். அப்படி கிடையாது. வாங்குறது நீடா, ஊக்குறது நீ. உனக்கு எதுக்கு தண்ணி வரணும்? ஓல் வாங்குறதுக்கு தண்ணி, ஓல் வாங்குறவன் தண்ணி ஓல் வாங்குறவனுக்கு தண்ணி வந்தால் எந்த யூஸ் இருக்கா? ஏதாவது யூஸ் இருக்கா? ஏதாவது நடக்குமா? சரி, உங்களுக்கு மட்டும் நான் யூஸ் இருக்கு. என்ன நடக்கும்? எனக்கு தண்ணி வந்தால் தானே மூட முடியும். அப்போ எங்களுக்கெல்லாம் மூடு வராதா? புரியல. எங்களுக்கெல்லாம் மூடு வராதா? 2 பேருமே சந்தோஷமா இருக்கும். 2 பேரும் சந்தோஷமா இருக்கு. நீ கொடுக்கலையே, அடிக்க விட்டியா? சரி பாப்பா முடியும். மறுபடியும் வாடா வா. ஏண்டா வாண்டா, நான் ரெடி. நான் மாட்டேன்னு சொல்லு. இல்லை இப்போ ரெடின்னு சொன்னேன்னா நான் ரெடி. இப்போவே கூட்டு போவேன். சரி, கம்பெனிக்கு போகிற ஐடியாலாம் இல்லையா? போய் அவன்ட்டு அங்கே ஆஃபீஸில் ஓல் வாங்கணும். நான் வந்தால் ஒன்று ஓப்பே இல்லை கோப்பனா போகட்டேண்ணா. நீ வேற அங்கே இருக்கிற வேறிலாம் அதெல்லாம் ஆக்கிட்டேன். இதே ஏரியெல்லாம் வேறு பர்சனல் தாட் வேறு, ஃபன் தாட் வேறு. உன்னை இம்ப்ரெஸ் பண்ணி தான் நான் ஒன்று வைப்பேன். நான் இத்தனை வாட்டி ஏமாத்துறதுக்குலாம் வச்சு செஞ்ச மாதிரி எனக்கு தோணுச்சு. என்னது இத்தனை வாட்டி வரேன்னு சொல்லி ஏமாத்துறதுக்குலாம் வச்சு செஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. நான் அப்படி நீங்கள் நினைப்பீங்க, எனக்கு நிறைய ரீசன் இருந்துச்சு வராதுக்கு. நான் உன்னை பற்றி ரீசன் கேட்கல. நீ ஆள் அழகாக கருப்பாக கருன்னு என்ன சொல்கிறேன்னா கருப்பட்டி மாதிரி. ஐயோ வாங்க. நாக்கு போட்டு நக்கிற மாதிரி இல்லை உடம்பு பார்க்குறதுக்கு. அதை தான் என்ஜாய் பண்ணி பண்ணேன். உலகெல்லாம் இப்போ கூட இப்போ காட்டிக்காங்க செப்பல் நான் ரெடி. ரோடு காடெல்லாம் பார்க்க மாட்டேன். சரியா? வாயா. இந்த ரோடாக இருந்தாலும் ரெடி. இந்த இடத்துல இவ்வளோ பெரிய ஆள் இருக்காங்க. இந்த நேரத்தில் நீ கலந்து லைட்டாக காமி நான் கற்றுவேன். படத்துக்கு வேறு நைட்டு போமா? மடியில் உட்காந்துக்கிறேன். இல்லை வேணாம். அப்படியே சீட்டில் உட்காந்து நல்லா இருக்கு, கம்ஃபர்டபுளாக இருக்காதுடா. ஏதாவது ஃபைட் சீன் வந்துச்சுன்னா அந்த அப்படியே நானும் ஏறி சுற்றிக்கல. அது பிரச்சனை இல்லை. இப்போ ஏதாவது ஃபைட் சீன் வந்து அப்படியே அப்படி சண்டை போடுறாங்கன்னா அந்த எஃபெக்ட் வந்து தியேட்டரில் அப்படின்னு சொன்னால் தான் நல்லாயிருக்கும். இப்போ சொல்லு பண்ணுவோமா? இப்போ வேணாம். நான் ஹாஸ்டல் போகணும். எனக்கு ரொம்ப டயர்டாகிடுச்சு. எதுக்கு?
நீ தானே சொன்ன என்னது நீ இப்போ ஆஃபீஸ் போனால் திட்டுவாங்க அப்போ ரூமுக்கு போகணும் இல்லை ஒரு செகண்ட் முன்னாடி கேட்டியா இல்லை நான் சும்மா கேட்டு பார்த்தேன் உங்கள் ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு. இல்லைடா ஆஃபீஸுக்கு லேட் ஆயிடுச்சு நான் போகணும் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்த்து நான் எப்படி சொன்னேன் நீ வருவேன்னு எனக்கு தெரியும். வா போகலான்னு சொல்லுங்க. தண்ணி இல்லை சாமி நீ தண்ணி எடுத்துட்ட எனக்கு துணியிலேருந்து கொத்தப்பட்ட தண்ணி கூட இல்லை அப்புறம் எப்படி நான் வேணாம் சொல்லுவேன். இதுக்கு முன்னாடி பண்ணவங்களாம் தண்ணி வந்த பிறகு தான் போகணும்னு என்ன ரூல்ஸ் போட்டிருக்கீங்களா? அப்படி நான் உனக்கு சொல்லியிருந்தா உனக்கு ரூம் விட்டு வெளியே அனுப்பிக்க மாட்டேன். அப்புறம் இல்லை போட்டு போட்டுலாம் அப்புறம் இல்லை அப்புறம் என்ன வாங்க போகலாம். இருக்காடா பண்ணுவாங்க ரூம் போகலாம் நான் ரெடி நீ இப்போ ஏன் உன்னை நடக்க வச்சு போட்டு போகிறேன் உன்னை தூக்கி வச்சு தலை தோல் வச்சு கூட கொடுக்குறேன். இப்போ நீ எடுத்துட்டு போட்டா வேணாம் எந்த பக்கம் போனோம்? இந்த பக்கமா இந்த பக்கம்? ஆ இந்த பக்கம்டா இங்கே தான் பார்க்க இங்கே லோக்கல்லேவா? அங்கே கூட யூஸ் பண்ணுவீங்க தானே? அங்கே தூக்கி போட்டு சங்கில் மிதிப்பாங்க பரவாயில்லையா? நீ யூஸ் பண்ண மாட்டே ஒரு நிமிஷம் கூட யூஸ் பண்ண மாட்டேன். இல்லை ஜியாரா அப்ளிகேஷன் கூட யூஸ் பண்ணுறீங்க அப்ளிகேஷன் பண்ண முடியுமா? இப்போ நீ ஹாஸ்டலில் இருக்க ஹாஸ்டலில் அதெல்லாம் தப்பு கிடையாது. உன் ரூமில் இருக்க நைட்டே தூண்டு பிறகு உன் ரூமில் இருக்கவன் ட்ரை பண்ணால் பிரச்சனை கிடையாது. பக்கத்து ரூம்காரன் ட்ரை பண்ணி அவன் அப்படின்னு அவன் பக்கத்தில் உங்களுக்கு 10 பேர் போட்டு நான் பண்ணுவேன். ஹாஸ்டல்லாம் ரீசெண்டாக இருப்பேன் யாருக்கு தெரியவே தெரியாது. இல்லை சொல்கிறேன் சப்போஸ் ஹாஸ்டலில் அவங்க சின்னால் பார்க்கும்போது நல்லா பெருசாக இது மாதிரி வந்து உருளைக்கட்ட மாதிரி இருந்தது. நீ அதை பிடிச்சி வாங்கி வச்சுட்டேன்னு வச்சுக்கோ இருக்கணும் டெய்லி போகணும். அப்படி யாருக்கும் இல்லை வாங்க. அப்படி யாருக்கும் இல்லை. இல்லையா நான் ஹாஸ்டல் வாரணும் வந்துட்டா ஐயோ வேணாம் அப்ளிகேஷன் போட்டு வந்துடும்டா. வேணாம் அப்ளிகேஷன் வரணும். அதுக்கு நிறைய படிச்சிருக்கணும். நிறைய படிச்சிருக்கணும். நான் கம்மியாக படிச்சிருக்கேன். பிஎட் பண்ணி அதாவது வந்து வாதியாலேருந்து ரிட்டர்ன்மெண்ட் ஆகி அப்புறம் தான் ஹாஸ்டல் வாடனா வரட்டா வாங்க. அசிஸ்டன்ட் வாடனா கூட வரேன். நான் வந்தேன்னா உங்கள் ஹாஸ்டலில் இருக்க எத்தனை பேர் இருப்போம்? 300 பேர் இருப்போனா? 300 பேர் இருப்போனா? 50 பேர் 52 பேர் அவ்வளோதானா? 55 பேர் இருக்கு. சேலஞ்ச் பண்ணிட்டா? எல்லாருக்கும் பிடிக்கணும்னு அவசியம் இல்லைல்ல. கட் பண்ணுற ஈஸி தான் எல்லாத்துக்கும் சொல்லி இருக்குதா? கஷ்டம் இல்லை கஷ்டம் உண்மையாகவே எல்லாருக்கும் பிடிக்கணும் அவசியம் கிடையாது. முடியாது எனக்கு தெரிஞ்ச முடியாது. பாட்டமாக இருந்தால் கட் பண்ணுறது கஷ்டம். பஸ் எதுவும் நிற்குது. இல்லை பாட்டமாக இருந்தால் தான் கரெக்ட் பண்ணுறது கஷ்டம். சரியா பாட்டத்தை வந்து மூடு எத்தவே முடியாது. சரியா நீ இப்போ டாப்பாக இருக்குன்னா இது பேசிட்டே இருக்கும்போது இருக்கா பேசணுமா அப்படின்னு கேட்கும்போது அப்படி கை போடலாம் கை போடலாம் பப்ளிக் பேசலாம் ரோடு